மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு இருந்ததுனால கொஞ்சம் ஆட்டம் கண்டிருப்பாங்க. எப்படின்னா எப்பயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்வைக்கு தான் நமக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி. இருக்கிற இடத்துல பெருசாக வந்து அவர் எதுவும் செய்ய மாட்டார், கொஞ்சம் கூலாக தான் இருப்பார். அந்த மாதிரி மிதுனத்திலேயே இருக்கிறதுனால பெருசாக வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். அந்த அந்த நிறைய விஷயம் கை கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க கடந்த வருடம். இந்த வரக்கூடிய 2026 அப்படி இருக்காது. ஏன்னா 2க்கு போயிடுவார் அவர், கடகத்துக்கு போயிடுவார். அப்போது இவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபிங் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. இதில் ரொம்ப சஃபர் எதில் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக. காரணம் என்னென்னா சனி 10ல் இருப்பார். வேலை ரீதியாக அழுத்தம் ரொம்ப சந்திச்சுருப்பாங்க. அதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் காதல் பண்ணவங்க லவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படா சொல்கிறது, வீட்டில் எப்படா ஓகே பண்ணுறது, வீட்டில் எப்படா இது பண்ணணும்னு ரொம்ப அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகிடும். காதல் திருமணம் கூடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. முயற்சி எடுங்க. நீங்கள் சும்மா லைட்டாக வீட்டில் ஒரு 10 வச்சு போட்டிங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அது அழகாக எரிஞ்சு கொளுத்தி முடிஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். பண்ணலாம்.